ஹலோ கைஸ், நான் உங்க ராஜ்குமார். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் பெங்கால் வாரியர்ஸ் ஜெயிச்சிட்டோம். அட் லாஸ்ட் தொடர்ச்சியா ஒரு 4 மேட்ச் தோல்விக்கு அப்புறம் இந்த மேட்ச்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. இது ரொம்பவே ஹாப்பியான விஷயம் தான். ஆனா இதுலயும் ஒரு சில விஷயங்கள் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணணும், எதுல கரெக்ஷன் பண்ணணும், இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த மேட்ச் ஓவரால் ரிசல்ட் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பரா இருந்தது. 31-46 சூப்பரா அவங்கள ஒன் சைடா வின் பண்ணியிருக்கோம். இதுக்கு காரணம் நம்ம டீமோட ஒரு யுனைடடான கேம் பிளே தான். இந்த பத்தி நம்ம டீட்டெயில்டா ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், வெல்கம் டு கபடி இன்சைடர். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வர வியூவிங்ஷிப் ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. இது சேனலுமே நல்லது இல்லை. பார்க்குறவங்களுக்குமே உங்களுக்கு தெரிஞ்சு இது ஓகேன்னு தெரிஞ்சாலும் கண்டென்ட் வெளியே போகாது. காரணம் அதோட யூடியூபோட அல்காரிதம் அப்படிதான் இருக்கு. சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மேட்ச் ஸ்டார்ட் ஆனது பார்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமா புஷ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தோம். லிட்டில் தான் புஷ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல மட்டும்தான் நம்ம அவங்களோட கொஞ்சம் பின்தங்கி இருந்தோம். காரணம் அவங்க டிஃபென்ஸ்லையும் அஃபென்ஸ் கொஞ்சம் டீசெண்டா பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஆல் அவுட் ஆனதுக்கு காரணம் அந்த ஒரு சூப்பர் ரைட், ஆல் அவுட் ஆகல, நம்ம கொஞ்சம் செட்பேக் ஆனது காரணம் அவங்க டீம்ல கிடைச்ச ஒரு சூப்பர் ரைட் தான். ஒரே ரைட்ல ஒரு போனஸ் +2 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. அது வராமல் மேக்ஸிமம் நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் கூட நம்ம லீடு அவங்களுக்கு கொடுத்துருக்கே மாட்டோம். அந்த நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம டீம்ல. இதுல டிஃபென்ஸ் பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு பாசிட்டிவான இன்டென்ட் காமிச்சது நிதேஷ்குமார். அவர் தான் டிஃபென்ஸ்க்கான டோனை செட் பண்ண ஒரு பர்சன், அவர் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணவங்க ஒவ்வொருத்தரும் ஜாயின் பண்ணாங்க. மீன்வேல் பார்த்தீங்கன்னா தர்மராஜ் அண்ணனுமே கூட அபிஷேக் தெளிவாக சொல்லியிருந்தாரு, அபி நீ ரொம்ப யோசிக்கிற, டேக்கிளுக்கு ரெடியாரு, ஒவ்வொரு டேக்கிளுமே முக்கியம், நீ உன் டிஃபென்ஸ் பொசிஷன் ரெடியாரு, அப்போதான் கரெக்டாக இருக்கும்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சாரி, எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கு, என்ன இன்னும் கிளியரா பேச முடியும், பட் அதனால தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுதான் விஷயம். அவர் சொன்னது இதுதான், நீ கரெக்டாக அடி அபி, ரெடியாரு நீ சொல்லிட்டே இருந்தார். அவரும் அபிஎம் ஓகே 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 ஓகேன்னு எப்பயும் போல சொல்லிட்டே இருந்தான். பட் ஆனால் இந்த தடவையும் பார்த்தோன்னா கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்தது அவங்ககிட்டயுமே. அந்த டைமிங் ஆஃப் த டேக்கிள் கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் அது 2 பாயிண்ட் அவன்கிட்ட போகுது. அதை இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அவன் பிளே பண்ண கற்றுக்கணும். அந்த டைமிங் ஆஃப் த டேக்கிள் எவ்வளோ முக்கியன்றது, மேட்சே லூஸ் ஆக கூட சான்சஸ் உருவாயிடும் சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா. இந்த மேட்ச் ஆப்வியஸாக நம்ம ஒன் சைடாக எடுத்துட்டோம், அதனால அது பிரச்சனையே இல்லை. ரைடிங்ல விஷால் சஹல் த வாரியர்னு சொல்லலாம். இந்த பையன் ரைடிங் அவ்வளோ அழகா பண்ணிட்டு இருந்தான். மேட்ச் ஸ்டார்ட் ஆன டைம்ல இருந்தே ஃபர்ஸ்ட் 2 மினிட் அவுட் ஆயிட்டா இருந்தான். ஐயோ சச்சின் யூஸ் பண்ணிருக்கலாமேன்னு பல பேருக்கு தோணி இருக்கும். விஷால் சஹல் இந்த மேட்ச் இந்த இயர்ல ஒரு ஃபுல் டைம் ஒரு மேட்ச் கிடைச்ச உடனே கேபிட்டலைஸ் பண்ணி 12 ரைட் பண்ணி எடுத்திருக்காரு. இதுக்கு ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் விஷால் சஹலுக்கு. சூப்பர்பான கேம் பிளே இருந்தது அவர்கிட்ட. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஆல் அவுட் பண்ணும்போது அவர் தான் 4 பேர் இருக்கும்போது ஒரு சூப்பர் ஹிட் பண்ணாரு. நிதேஷ்குமார் இருக்கும்போது 4 டிஃபெண்டர்ஸ் ஃபசல், நிதேஷ், மயூர்கடம், அப்புறமேட்டா பிரவீன் தாக்கூர், 4 டிஃபெண்டர்ஸ் உள்ளுக்கு இருக்கும்போது இவர் அழகா ரைடு பண்ணி 3 டிஃபெண்டர்ஸ் தூக்கிட்டு வந்துட்டாரு. அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஆல் அவுட் கிடைக்க போகுது அப்படின்றது. அதே மாதிரி அடுத்து ஃபசல் வந்தாரு, டக்குன்னு ஃபசலையும் பிடிச்சி போட்டு ஆல் அவுட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது நம்ம ஸ்கோர் கார்டு டீசென்டான ஒரு நல்ல லெவலில் இருந்தோம். ஒரு 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான் இருந்தது, 16-18. ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைனாலும் கூல். நம்ம ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு, அடுத்த ஹாஃப்குள்ள பாசிட்டிவ் இன்டென்டா போகணும்னு நினைச்சிருப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சோன்னே டிஃபெண்டர்ஸ் அவங்க வேலையை பக்காவா செஞ்சாங்க. நிதேஷ்குமார் ஒரு இடத்துல கூட மிஸ்டேக்ஸ் சான்ஸ் கொடுக்கறாரு. பட் ஆனால் டெம்ப் பண்றாரு ரைடர்ஸை, வா என்கிட்ட வான்னு சொல்லி டெம்ப் பண்றாரு. காரணம், நீ உள்ள வா என்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட பாக்குறாரு. போனஸ் லைன் நின்னுக்கிட்டு வா வா வான்னு சொல்லிட்டு ஆங்கிள் ஹோல்டு போடுறதுக்கோ, ஒரு டைவிங் கை ஹோல்டு போடுறதுக்கோ, ஒரு பேக் ஹோல்டு எடுக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த எக்ஸிகியூஷன் சூப்பர்பா இருந்துச்சு அவர்கிட்ட இருந்து. ஸோ அதுக்கு டீமோட சப்போர்ட் வேற லெவலு. அதனாலதான் பார்த்தீங்கன்னா அமீருக்கும் அவருக்கு ஒரு கனெக்ஷனே சூப்பரா இருந்தது. அபிஷேக்குமே டக்குன்னு இப்படி அடிக்கிறாங்க ஒவ்வொரு ரைடரையும். நிதின்குமார் அந்த மாதிரி ரைடரு, அவருக்கே இந்த மேட்ச் ரொம்ப கஷ்டமா போய் ஒரு 8 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. மற்றவங்களால பாயிண்டே எடுக்க முடியல. இது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தது. அவங்க டீம்ல மற்ற ரைடர்ஸ் நிறைய பேரை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க மாத்தி. ஆனாலும் கூட ஒருத்தராலே பாயிண்ட் எடுக்க முடியல. இதுதான் எக்ஸாக்டான ஒரு செனாரியோ ரீசன்னு சொல்லலாம். ஆனா நம்ம டீம்ல அந்த இடத்த கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ரைடர்ஸ்க்கு கொஞ்சம் கிளிக் ஆகல. ஆனா இங்க ரைடர்ஸ் கிளிக் ஆச்சு. நரேந்தர் ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா 1 பாயிண்ட் தான் எடுத்திருந்தாரு. பட் செகண்ட் ஹாஃப்ல இன்னும் பெட்டரா கொடுத்து இன்னொரு 4 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம
நரேந்தருக்கு ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நரேந்தர் இன்னைக்கு கேப்டன்ஷிப் பண்ணார். ஒரு கேப்டனா டீமை வழி நடத்தணும் போது யோசிச்சுக்கிட்டே இருந்து நல்லா கைட் பண்ணிட்டு இருந்தாரு. அவசரப்பட்டு நிறைய ரைடு போல, ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் உள்ள இருக்கணும் அப்படின்றது இருந்துட்டே இருந்தான். சூப்பரா பண்ணான் அந்த விஷயத்துல நரேந்தர். சூப்பர் கைஸ். அதே மாதிரி அவன் டீமை கண்ட்ரோல் பண்ணான். ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைம்லயுமே ருக்கோஜாவுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஒவ்வொரு தடவை சொல்லும் போது அபிஷேக் வந்துட்டு கான்சியஸா சரி அவன் போனஸ் போடல, நான் போய் அடிக்க தேவைன்றதை ஹோல்டு பண்ணான். அப்ப ஒரே விஷயம் தான் கவனிச்சிங்களா, உனக்கு வந்து ஒருத்தர் சொல்லும் போது நம்ம கூட இருக்கிறாங்க வா அப்படின்னு சொல்லும் போது இப்படி அடிக்கிறோம்ல, அதே மாதிரிதான் ருக்கோஜாவுன்னு சொல்லும் போது அபிஷேக் கொஞ்சம் ஹோல்டு பண்ணான். இது அந்த ஒரு கம்யூனிகேஷன் அவங்களுக்குள்ள அழகா இருந்துச்சு. இந்த மாதிரி டிஃபென்ஸ் ரைடு ரெண்டுத்தையும் அழகா ஆக்சஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா நரேந்தர். அதே மாதிரி மொயின் ஷஃபாகி சூப்பர் ப்ரோ, நீங்க லாஸ்ட் மேட்ச் நல்லா பிளே பண்ணீங்க. இந்த மேட்சுமே ரொம்பவே நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு அவர் வந்து எப்பப்பெல்லாம் முடியுதோ எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ பாயிண்ட்ஸ் டிக்கிள் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. முக்கியமான ஒரு சில டைம்ஸ்ல 6 பாயிண்ட் வச்சிருந்தாரு. டிஃபென்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு அமீர் இல்லையா ரைட் கார்னர் போய் ஆடுறாரு, நிதிஷ் இல்ல லெஃப்ட் கார்னர் நின்று ஆடுறாரு. அந்த மாதிரி மெயின் பொசிஷன்ல ஒரு ரைடர் நின்று ஆடும்போது இப்போ வந்து பார்த்துருப்பீங்க புனேர் பாட்டாண்ட ஒரு மொஹித் கோயத் அஸ்லாம் இதெல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. நான் நிக்கிறேன் நிற்பாங்க. பவன் ஷரப் தான் நிற்பாரு. இப்போ ஒரு ஆல்ரவுண்டர் டேர்ம்ஸ்ல நம்ம கிட்ட நல்ல ஆல்ரவுண்டர் இருக்கிறதா எனக்கு தெரியுது. இது ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸும் கூட அவர்கிட்ட இருந்து நான் அவர்கிட்ட நல்லா எதிர்பார்க்குறேன். ஃபுட் ஒர்க்குன்றது ரொம்ப முக்கியம் கபடியை பொறுத்தவரை. அவர்கிட்ட அந்த ஃபுட் ஒர்க் இருக்கு. ஆனா அந்த ரன்னிங் ஹேண்ட் டச்சஸ், இந்த ஸ்பீடான எபிலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா அவர் வந்து ரொம்ப பெரிய பிளேயரா இருப்பார். நமக்கு ஃபியூச்சர்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. அடுத்த வருஷம் மேபி நம்ம ரிட்டைன் கூட பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது இந்த மாதிரி ஒரு பிளேயரை. ஸோ ஹோப்ஃபுல்லி இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஓவரால் லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம 3 பேர் இருந்தோம். அப்ப டக்குன்னு சூப்பர் டாக்ல அடிச்சுட்டே இருந்தாங்க. அமீர் ஹுசைன் பஸ்தாமி 2 எடுத்தாரு. அதே மாதிரி திரும்ப அபிஷேக் 1 எடுத்தாரு. நம்ம ஆல் அவுட் அவாய்ட் பண்ணி 31-46 முடிச்சிட்டோம் அந்த மேட்சை. இது மூலயமா அமீர் ஹுசைன் பஸ்தாமிக்கும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியே ஆகணும். அவரு 7 டேக்கிள் பாயிண்ட் வச்சிருந்தாரு. இது மூலியமா அவரோட சப்போர்ட் வந்துட்டு லாஸ்ட் மேட்சுமே சரி இந்த மேட்சுமே சரி ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. ஒரே இடத்துல விட்டு கொடுக்காம பிளே பண்ணிட்டு இருந்தார் ரைடர்ஸ்க்கு. நம்ம டீம் டிஃபென்ஸுக்கு இவர் வந்து ஒரு ஜெல்லான பர்சனா தெரியறாரு. நிறைய பேருக்கு சாகருக்கு அப்புறம் யார் வரப்போறா டீம்ல எனக்குமே சந்தேகம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. பட் இப்போதைக்கு நல்லா போய்கிட்டு இருக்கிறதுனால இவங்க யாரையும் மாற்றி எடுப்பாங்கன்னு எனக்கு தோணல. தே வில் பி கோயிங் வித் த சேம் கோர்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம அடுத்த மேட்ச் நாளைக்கே மேட்ச் இருக்கு. அதுதான் ஹரியானா ஸ்டீலர்ஸ் கூட. இன்னும் ஒரு டஃப்பான மேட்சா இருக்க போது. ஹரியானா பத்தி சொல்ல வேணாம், அந்த என்ன மாதிரி டீம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹரியானா பத்தி சொல்லணும்னா அவங்க டீம் ஆல்ரெடி நல்ல ஒரு கண்டினியூஸா போயிட்டு இருக்க நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இப்ப அவங்க எப்படி அடுத்த மேட்ச் ஜெயிக்க போறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா நம்ம டீம்ல இப்போ ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் கிரியேட்டர் இருக்குல்ல, இந்த இன்டென்ட் யூஸ் பண்ணி அவங்க போய்கிட்டே இருக்கணும். ஹரியானா ஸ்டீலர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்களுக்கு எல்லா டீம் மாதிரி நம்ம ஒரு டீம். அவங்க டிஃபென்ஸ் தான் அவங்களோட மெயின் மிகப்பெரிய பிளஸ். ரைடர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா வீணை ஆகட்டும் ஒவ்வொருத்தர் தான் வச்சிருக்காங்க. ஆனா இப்பெல்லாம் ஷத்துல் ரைடு வந்து நிறைய பண்றாரு, நிறைய பாயிண்ட் எடுக்கிறாரு. அதை நம்ம நல்லிஃபை பண்ணி ஆகணும் நாளைக்கு. இதுதான் நம்மளோட மிகப்பெரிய டார்கெட்டா இருக்கும். ஷத்துல டீஸ் பண்ணா போதும், அவர் டிஃபென்ஸுக்கு வந்துகிட்டே இருப்பாரு, உன்னை பிடிக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. டீமுக்காக பிளே பண்றாரு இல்லையோ, இது அவரோட வீக்னஸ். அவரை டீஸ் பண்ணி பாயிண்ட் எடுக்கணும். அதை நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரணும் நாளைக்கு பேப்பர்ஸ்ல. விஷால் சஹல் இன்னைக்கு சூப்பரா பண்ணாரு. ஒரு ஃபுல் டைம் கொடுத்தாதான் ஒரு ரைடரா என்ன முடியும்ன்றது தெரிஞ்சது பாத்தீங்களா. மேபி நாளைக்கு ரஞ்சித்து கொடுத்தாலும் சரி, விஷால் சஹல் ஃபுல் டைம் இந்த ஸ்குவாட் இருந்தாலும் சரி, ஓகே சூப்பர் தான். ஒரு சாயில் குலியா இல்லாத பொசிஷனை நிதிஷ்குமாரால டான் பண்ண முடியும்னு காமிச்சிருக்காரு. கண்டிப்பா அவரால் இதே மாதிரி பிளே பண்ண முடியும். இந்த சீசனோட எமர்ஜிங் டிஃபெண்டரா இருப்பாருன்றது எனக்கு எந்த சந்தேகமே இல்லை. எனக்கு அதை பத்தி பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி போகுது நாளைக்குன்னு. ஹரியானா ஸ்டீலர்ஸோட பிளஸ் அவங்களோட டிஃபென்ஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அவங்க அஃபென்ஸ்லயுமே வீக்னஸ் சொல்ல முடியாது. இருந்த ஒரு சில ஓட்ட வரிசைகளோட அவங்க சரி பண்றதுக்கு கரெக்டா வந்து ஷதுல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரைடிங்க்கு. இப்ப அவர்கிட்ட அந்த ஹைட் இருக்கு, நல்ல ஹைட் இருக்கு, ரீச் இருக்கு, ஃபாஸ்டா ரன் பண்றாரு. இது மூலியமா அவர் வந்து பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு ரைடிங்ல. டிஃபென்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு பேய் அந்த விஷயத்துல. எங்க கால வச்சாலும் நான் எடுப்பேன் அப்படின்றதுல ரொம்ப ஆக்டிவா இருக்கிற ஒரு பர்சன் தான் ஷதுலு. இப்போ வந்து அதே மாதிரி அவர் இன்னொரு ஆல் செட்பால் அவருமே ஈக்குவலா பிளே பண்ணுவாரு. அவர்கிட்ட ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டேன். அவர் வந்து பிளாக் அடிக்க மாட்டாரு, ஆனா நீ ஓடி போனா பிடிச்சிடுவாரு, வந்து டேஷ் அடிக்க மாட்டாரு. இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு சப்போஸ் அவர் அந்த பக்கம் நிற்கிறாங்க, ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னா நம்ம டீம்ல இந்த கார்னர்ல இருந்து ட்ரை பண்ணி கிக் பண்ணி பாயிண்ட் எடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி பிளே பண்ணாங்கன்னா நம்ம அவங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம். அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை எந்த டீமுமே. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். நாளைக்கு அவங்க ரைடர்ஸ் வினய், சிவம் பட்டாரி, விஷால் டெட்டே 3 பேர் இருக்காங்க.
இவங்க 3 பேரையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். சிவம் பட்டாரி லெஃப்ட், வினய் லெஃப்ட், விஷால் டெட்டே மட்டும்தான் ரைட்டு. இந்த மாதிரி 3 ரைடர்ஸ் இருக்காங்க. நம்ம லெஃப்ட் கார்னரும் லெஃப்ட் கவரும் கொஞ்சம் கோஆர்டினேட்டடாக ஆடினாங்கன்னா இங்கேருந்து கவர் பண்ண ஈஸியாக இருக்கும். ரைட் கார்னரில் இருக்கிற அமீர் ஹுசைன் பஸ்தாமிக்கு இன்னும் ஒரு ப்ளஸ் கிடைக்கும். கண்டிப்பாக நாளைக்கு பெட்டராக இருக்கும்னு நம்புகிறேன். நாளைக்கே நம்ம ஜெயிச்சுட்டு இதே மாதிரி இன்னொரு வீட்டில் உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, signing off is நான் உங்கள் ராஜ்குமார். Bye guys.